இன்னைக்கு இந்த வீடியோவில் 79 to 88 பார்லிமெண்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸை ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவே ஃபர்ஸ்ட் இருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்தடுத்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 79 பார்லிமெண்ட். ஓகேவா? 79 பார்லிமெண்ட். இது வந்து ஃபிக்ஸட். பார்லிமெண்ட்னா என்னென்ன கன்சிஸ்ட் ஆயிருக்குன்னா ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டுமே கன்சிஸ்ட் ஆயிருக்குமா? ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, இது வந்து லோக்சபா. 79 பார்லிமெண்ட்னா 80, 81 இது ரெண்டுமே சேர்ந்தது தானே பார்லிமெண்ட். ஸோ இது ரெண்டுமே நெக்ஸ்ட் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 82 அப்படின்னா இது ரெண்டுமே இருந்திருக்கா? இது ரெண்டுத்துக்கும் சீட்ஸ் எப்படி அலாட் பண்ணுறாங்க? ஸோ மக்கள் தொகை வச்சு. ஸோ அதை ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பற்றி தான் இந்த ஆர்டிகல். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்னா என்ன வரும்? ராஜ்யசபா இருக்கும், லோக்சபா இருக்கும். அதுக்கு எப்படி சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்சஸ் வச்சு தானே. ஸோ சென்சஸ்க்கு அப்புறம் வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிச்சா? 83 ஒரு மூவி வந்திருக்கு, கிரிக்கெட் ரிலேட்டடான மூவி. 1983 தான் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்தியா வந்து இங்கிலாந்து போகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல எவ்வளோ நாள் தாங்குறாங்கன்னு பார்ப்போம், இவங்களாம் நாளைக்கே கிளம்பிடுவாங்க, அவுட் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 83னா டியூரேஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ டியூரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து ரொம்ப நாள் இருந்துருச்சு, குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஓகேவா? குவாலிஃபிகேஷன் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை நாள் இருக்குன்னு தெரில. ஸோ இருந்தாங்க, ஆனால் 84 வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் 85 பார்த்தீங்கன்னா ஏன் வந்து குவாலிஃபை ஆனாங்கன்னா எல்லாமே லக்கு அப்படின்வாங்க. லக்கு கிடையாது, உண்மையிலேயே அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செஷன்ஸ்னால் நிறைய செஷன்ஸ், கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்னு வச்சுக்கோங்க செஷன்ஸ். ஓகேவா? செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ப்ரொராகேஷன், ரிசல்யூஷன். ஸோ இந்த எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு பார்த்தாங்க, ஆனால் குவாலிஃபை ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லக்குனால இல்லை, செஷன்ஸ்னால நிறைய செஷன்ஸ் விளையாண்டுருக்காங்க. இதில் பார்த்து நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்தியா இவ்வளோ தூரம் வந்து குவாலிஃபை ஆகிருக்குன்னு சொல்லி அட்ரஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ரைட் ஆஃப் பிரசிடென்ட் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ் டு த ஹவுசஸ். ஸ்பெஷல் அட்ரஸ் பை த பிரசிடென்ட். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் போனதுக்காக ஸ்பெஷல் அட்ரஸ் வேறு தராங்க. ஓகேவா? நார்மல் அட்ரஸ் இல்லை, ஸ்பெஷல் அட்ரஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு ஓகேவா? இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் மினிஸ்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். கேப்டனா அட்டோர்னரி ஜெனரல், பிளேயர்ஸ் தான் மினிஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் ரைட்ஸ் என்னென்ன இருக்குது, மரியாதையும் தராரு. ஸோ ரைட்ஸ் தராரு. ஓகே, ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டோர்னரி ஜெனரல் வாஸ் ரெஸ்பெக்டட் ஹவுஸ். ஸோ 79ன்றது பார்லிமெண்ட். என்ன பண்ணும்? 79 பார்லிமெண்ட்னா 80, 81 என்ன வரும்னா இது வந்து ராஜ்யசபா வந்துடும், இது வந்து லோக்சபா வந்துடும். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே சீட்ஸ் எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? 1983 வந்து இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்குமா? ஸோ 83 ஃபர்ஸ்ட் வந்து இருப்பாங்களா இல்லையானே தெரியாது. ஸோ டியூரேஷன் 84 இருந்துட்டாங்க, குவாலிஃபை ஆகிட்டாங்க மேட்ச்சுக்கு. குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? இல்லை இதெல்லாம் ரொம்ப லக்குன்னுவாங்க, ஆனால் லக் கிடையாது. அவங்க நிறைய செஷன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணால் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஓகே, அட்ரஸ் அந்த மெம்பர்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணலாம் போகிறாங்க. 87 நார்மலாக பண்ணல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கின்றதுனால ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்குறாங்க. 88னா அங்கே போயிட்டு ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கான மரியாதைகள் ரைட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்ஸ் கொடுக்குறாங்க யாருக்குன்னா மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டோர்னரி ஜெனரல். ஓகே, இது அப்படியே பார்லிமெண்ட்டோட கம்பேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி உங்களுக்கு வேணும்னாலே எனக்கு கமெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் பேட்ச் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.